على من لا نبي بعد أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் ஸலாத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்துவம் வாய்ந்த ரமலான் மாதத்தின் 11வது நாள் இரவை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய அடுத்து வரக்கூடிய இந்த 10 நாட்கள், இன்னும் வரக்கூடிய இன்னொரு 20 நாட்களும் சிறப்பிற்குரிய நாட்கள். பெருமக்கள், அல்லாஹ் நம்முடைய ஹயாத்திலே பயனுள்ள நாட்களாக ஆக்கி அருள் புரிவாராக. கடந்த நாட்களை பற்றிய கவலைகளை இனி நமக்கு மேற்கொள்ள வேண்டாம். எதிர்வரக்கூடிய இந்த 10 நாட்களுடைய அகமியத்தை தயவு கூர்ந்து நாம் விளங்க வேண்டும். மிக முக்கியமான நாட்கள், மகசுரத்தினுடைய 10 என்று இந்த நடு 10ஐ ரமலான் மாதத்தில் கண்ணியப்படுத்தக்கூடிய 10க்களாக நாம் இந்த நடு 10லே ஒவ்வொரு அமல்களையும் மேற்கொள்ள வேண்டும். பொதுவா மக்ஃபிரத் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான இஸ்திக்ஃபார். பெரும்பாலும் நாம் இஸ்திக்ஃபாரில என்ன சொல்வோம்? சத்தமா சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னும் சத்தமா சொல்லலாமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களை மறைத்து மன்னித்து தந்தருள் புரிவாராக. சிறப்புக்குரிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த மக்ஃபிரத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பேச இருக்கிறோம். நிறைய பேர் இந்த மக்ஃபிரத்தை பற்றிய அகமியங்களை தெரியவதில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள் இந்த உம்மத்திற்காக பயன்படுத்தி கொடுத்த வார்த்தைகளில் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது ஒரு அழகான நியமமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்த வார்த்தைகள். பெருமக்களே, ஹதீஸிலே வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குஇலும் சுஜூதிலும் செல்கிறார்களோ பெரும்பாலும் சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஓதுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், தொழுகை முடிந்ததற்கு பின்னால், நம்முடைய மூச்சுக்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இஸ்திக்ஃபார் என்பது வெறுமனே நமக்கான வார்த்தை அல்ல. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தொடர்ந்து கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சிறப்புக்குரிய வார்த்தை என்று சொன்னால் அது அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும்தான். வெறும் இந்த 10 நாளைக்கு மட்டும் நம்முடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க இறைவனிடம் திக்ர் செய்யும் பொழுதெல்லாம் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. நிறைய பலன்கள் உண்டு. நபிமார்களை, குறிப்பா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் இல்லாதவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மெல்லினமாக நடக்கக்கூடியவர். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்க கொஞ்சம் கடுமையாக இந்த மக்கள்கிட்ட நடந்தீங்கன்னு சொன்னா லன் ஃபது மின் ஹவுலிக, உங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உம்மத்திற்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்திற்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இந்த உம்மத்தை மன்னித்திருங்க அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்துல ஒரு பெரிய விசேஷமான ஒரு கருத்து இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கடல் புலன்னா அதட்டி நான் எல்லாரையும் மாற்றிக்கொள்வேன், என்னுடைய அதட்டத்திலும், என்னுடைய பயத்திலும், என்னுடைய கடுமையான சப்தத்திலும், என்னுடைய தண்டிப்பிலும் ஒருவர் மாறுவார் என்று நினைத்தால் இந்த ஆயத்து அவர்களுக்கு சார்ந்து. நிச்சயமாக நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள். மெருதுவான குணம் கொண்டு, மெருதுவாக அன்பை கொண்டு மட்டுமே பிறரை மாற்ற முடியும் என்பதற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸ் நிறைய இடங்கள்ல குறிப்பா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் தம்பிக் வலில் முஃமினீன வல் முஃமினாத்,
உங்களுடைய பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், முஃமின்களுக்கு செய்யுங்கள், முஃமினான ஆண்களுக்கு செய்யுங்கள், முஃமினான பெண்களுக்கு செய்யுங்கள் என்று நிறைய இடங்களிலே இஸ்திக்ஃபாரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை எழுதுகிறார். இஸ்திக்ஃபார் அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்றான் தெரியுமா? மொத்தம் 22 இடங்கள்ல சொல்றாங்க. 22 இடங்களிலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒண்ணு கட்டளையா இருக்கும், இல்லைன்னா பேசுறதாக இருக்கும். நல்லா விளங்கிக்கணும். இஸ்திக்ஃபாரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒண்ணு கட்டளையாக இருக்கும், இல்லை பேசியதாக இருக்கும். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த துஆ முதல்ல ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா இஸ்திக்ஃபார் செய்தார்கள். நீ மக்ஃபிரத்தை கொடுக்கலன்னு சொன்னா, நீ எங்களுக்கு இரக்கம் காட்டலன்னு சொன்னா நாங்க நஷ்டவாளி என்று சொன்னார்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் நான் உன்னிடம் இறைவா இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நீ எதை சொல்லியோ அதை நான் விளங்கிக் கொள்கிறேன். நீ எங்களுக்கு மக்ஃபிரத்தை கொடுக்கலனா, நீ எங்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கலனா நாங்க நஷ்டவாளி. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா இப்ராஹிம், இன்னைக்கு நீங்க எல்லோரும் அந்த தராவியில நாம் கேட்ட அந்த ஆயத்து ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் மக்ஃபிரத் அஸ்தக்ஃபிருல்லாஹ், எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் முஃமின்களுக்கும் யௌம யகூமுல் ஹிசாப். இந்த துன்யாவுல கேட்கல, மறுமையிலே நீ அவர்களுக்கு யா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை தருவாயாக என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார். உலகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் உலகத்தார்களுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு ரகசியம் இஸ்திக்ஃபார்ல இருக்கிறது. என்ன தெரியுமா? அதிகமாக யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அல்லாஹ் தான் எதை ஆசைப்பட்டு கேட்கிறோமோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். மறையின்றி கொடுப்பான், திரையின்றி கொடுப்பான். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்தவுடன் அவ்வளவு பெரிய சிம்மாசனத்தை, அவ்வளவு பெரிய ஆளுமையை, அவ்வளவு பெரிய பதவியை, உலகத்தையே ஆளும் ஒருத்தர் வல்லமை அல்லாஹ் கொடுக்கல. முதல்ல அவங்க கேட்டது ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னி தருவாயாக, முதல்ல கேட்டது. அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. அதற்கு பின்னால என்ன கேட்டாங்க? எனக்கு ஒரு அரசாங்கத்தை தான், எனக்கு பின்னால் யாரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்திடவே கூடாது. இது சாதாரண கேள்வியா? சாதாரண துஆவா? யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் எனக்கு ஒரு வீடு தான், எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடு எவனுமே கட்டக்கூடாது அப்படின்னு நீங்க துஆ கேட்டீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு மாதிரி துன்யாவில் வேற பொண்ணே பிறக்க கூடாது கேட்க முடியுமா? எவ்வளவு பெரிய நியமத் அது துன்யாவில், எவ்வளவு பெரிய நியமத். எனக்கு ஒரு வாகனத்தை தான், எனக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு வாகனம் எவன்டையுமே இருக்கக்கூடாது கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் அந்த ஆளுமைக்கான திறன்களையும் நன்மைகளையும் நாம் அப்படி கேட்கக்கூடிய உந்துதலையும் இல்லை. ஆனால் கேட்டால் அல்லாஹ் தருவான். எப்பொழுது தருவான் தெரியுமா? இஸ்திக்ஃபாரோடு கேட்க வேண்டும். பெருமக்களை, எந்த துஆவை நீங்கள் கேட்டாலும் முதல்ல அல்லாஹ்ட்ட என்னதான் செய்யணும்? அல்லாஹ் மன்னி தருவாயா, அதுக்கப்புறம் தான் நிஅமத்தை கேட்கணும். இப்படித்தான் அம்பியாக்கள் நமக்கு கேட்பதாக சொல்லுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மக்ஃபிரத்துடைய நாட்கள்ல நீங்கள் கேட்கிற எல்லா துஆக்களிலும் பின்வரக்கூடிய நாட்களிலும் இறைவன்ட்ட முதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று முதல்ல இஸ்திக்ஃபாரை அதிகமாக கேளுங்க. ஹதீஸ்ல வருகிறது, லவ் பல்லகத துனூப இனான சமாயி, வானம் முழுக்க, வானத்தின் உயரம் முழுக்க ஒருவனுடைய பாவங்கள் இருந்து சும்மஸ்தக்ஃபர்தனி, அத்தனை பாவத்தையும் முதுகுல வச்சுட்டு யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தன் அடியான் சொன்னால் கஃபர்து லக வலா உபாலி, நியமா சொல்லுகிறேன், பொறுப்பே இல்லாம நிச்சயமா அவர்கள் பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் குத்ஸி. அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. இப்படி இஸ்திக்ஃபார் பற்றி நிறைய செய்திகள் வருகிறது. இன்னைக்கு உள்ள காலங்கள்ல பெரும்பாலும் 3 பிரச்சனைகள் நியமமா மக்கள்கிட்ட இருக்கக்கூடியது. ஒண்ணு, தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் அதிகம். இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான கண்ணியம், பிள்ளை பாக்கியம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு தேவையான தொழில் ரீதியான வளர்ச்சி. இந்த 3ம் ஒரு ஆணுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தேவையான பிரத்யேகமான ஒன்று. சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, மாணவர்களோடு வகுப்பு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து நிற்கிறார். வந்து நின்று அவர் பார்ப்பதற்கு ஃபக்கீராகவே இருக்கிறார். வந்தவர் கேட்கிறார், ஹசன் பஸ்ரி எனக்கு ஏதாவது ஒரு துஆ சொல்லி தாருங்களே, எனக்கு ரொம்ப ஏழ்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது,
பாபு ரிஸ்குடைய வாசல் எனக்கு திறக்கவே இல்லை, அப்படியே இருக்கு, வருமானமே இல்லை, காசு பணமே கையில வரல, வந்தாலும் ஒட்ட மாட்டேங்குது. சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவங்களை உஸ்தாத பார்க்கறதுக்கு இன்னொருவர் வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும், நீண்ட நெடிய நாளமாக நான் திருமணம் செய்திருக்கிறேன், எனக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, இன்னும் எனக்கு குழந்தையினுடைய பாக்கியம் இல்லை, துஆ செய்யுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அக்ஸிருல் இஸ்திக்ஃபார். மூன்றாவது ஒருத்தர் வராரு, அன்னைக்கு உள்ள காலத்துல இருந்து தொழில் விவசாயம் செய்கிறார். சொல்றார், நான் விவசாயம் செய்யறேன், மழை இல்லை, ஒண்ணும் இல்லை, தண்ணி எடுத்து பாய்ச்சினாலும் அறுவடை இல்லை, காலங்கள் முடிந்து போகிறது, என்ன செய்வது? அக்ஸிருல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்யுங்கள். சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட 3 பேரும் போனதுக்கு பின்னால அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க, பலதரப்பட்ட கேள்விகள் உஸ்தாத், பலதரப்பட்ட கேள்விகள் உங்களிடம் கேட்கப்பட்டது, அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே பதில் நீங்க சொல்லுகிறீர்கள். 3 பேரும் வேற விதமான நியமத்தை பற்றி பேசுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள், குர்ஆனிலே சூரத்துல் நூஹ்ல சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்கள்ட்ட சொன்னாங்களா, நான் என் கூட்டத்திடம் சொல்கிறேன், எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இனி எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாதுகாக்கப்பட்ட நாம் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்லிட்டு யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இஸ்திக்ஃபார் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு அருள்கொடையான மழையை, அருள் மழையை பொழிவான். யுர்சிலு ஸமான என்ன அர்த்தம்? அருள் மழையை பொழிவான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், நிறைய வயும்திதுக்கும்னா நீங்க எவ்வளவு தூரம் கையை நீட்டுறீங்களோ, நீங்க எவ்வளவு தூரம் பாக்குறீங்களோ, எவ்வளவு நீட்டுக்கு உங்களுக்கும் அந்த நீட்டுக்கும் தொடர்பு இருக்கிறோ, அவ்வளவு தூரம் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான். குழந்தை பாக்கியத்தை தருவான். குர்ஆன் சொல்கிறது, வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத். இதெல்லாம் உலகத்துல பொருள் கிடைக்கும், உலகத்துல உங்களுக்கு விவசாயத்திற்கான மழை கிடைக்கும், தொழிலுக்கான பரக்கத்து கிடைக்கும், இதெல்லாம் உலகத்துல. ஜன்னாத், மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். அன்ஹாரா, அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு ஆறு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு இது நசீபாக்கி தருவானாக. இது அப்படியே கேட்டுட்டு போகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வாழ்நாளிலே அமல் செய்யணும். வாழ்நாள்ல எந்த நல்ல அமல்கள் செய்தாலும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் நிறைய செய்யுங்கள். ஏன் இதை பிரத்யேகமாக சொல்கிறேன் என்றால், இஸ்திக்ஃபார் என்பது சாதாரணமானதல்ல. பொதுவா எந்த ஒரு அமல் செய்யும் பொழுதும் அதை எதற்கு செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால் இன்னும் நம்மளுடைய அமல் செய்வதற்கு ஒரு 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 முத்தாய்ப்பாக இருக்கும். நிறைய செய்யலாம், முன் வரலாம். முதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக, உன்னிடத்திலே மக்ஃபிரத்தை தேடுகிறேன் என்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அர்த்தம். பொதுவா அரபுல மிக்ஃபர் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அர்த்தம் சொல்லுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ்வினுடைய உள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை மிக்ஃபர், இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் என்பது மிக்ஃபர் என்ற ஒரு கருவி. அரபுகள் என்ற போர்க்களங்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தலையிலே ஒரு கவசம் வைத்திருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். போர்க்களத்திலே தளபதியிடம் இருக்கும், சிப்பாய்களிடம் இருக்கும், அந்த கவசம் இருக்கும், தெரியும் இல்லையா? அந்த வலை மாறி போட்டு ஒரு கவசம், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கரெக்டு தானே சொல்றாங்க, கவசம் தான் சொல்றேன்னா. தலையில போடுற ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும். அது எதற்குன்னா, அந்த கிரீடத்தை கொண்டுதான் அவங்க போவாங்க. தலையில அவ்வளவு சீக்கிரத்துல எந்த அம்பு எய்தாலும் சரி, அந்த கவசம் பாதுகாக்கும். தலையில எந்த ஈட்டி வந்து விழுந்தாலும் அந்த கவசம் பாதுகாக்கும். அதற்கு பேர் மிக்ஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது மஹூதுன் ஹதீஸ்ல அதனுடைய விரிவுரைகள் வருது. அல் ஹூதத்துல்லதி யல்பசுஹா அல் மகாத்தில் அலா ரஸிஹி. போராளி தன் தலையில போட்டிருக்கிற அந்த கவசம் வந்து வரக்கூடிய ஆயுதங்கள் உள்ளே வந்து தடுப்பதற்கு முதலாவது என்ன செய்யணும்? தப்தீஹுர் ரஸ், தலையில வந்து எது விழுந்தாலும் தலைக்குள்ள பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு தடுக்கும். ரெண்டாவது, அதுக்குள்ள விழாமல் அந்த வாளை பற்றி இப்படி சறுக்கி விட்டுரும். அது உள்ள எந்த காயமும் ஏற்படாமல் இப்படி சறுக்கி விட்டோம். இந்த 2 விதமான பலன்களும் இருக்கிறது. பெருமக்கள் சொல்கிறார்கள், இஸ்திக்ஃபார் என்பதை நாம் ஏன் அரபியிலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறோமோ, அல்லாஹ் அதே போன்றுதான் நம் பாவத்தை செய்கிறார். எப்படி
அந்த கிரீடம், அந்த கவசம் ஒருவருடைய பாவத்தை, அதாவது இன்னொரு எதிரியோ அல்லது போர் முடிந்ததற்கு பின்னால இவன் தலைய நான் தான் பாதுகாத்தேன், இந்த கவசமாக சொல்லுமா? எப்படி அந்த கவசம் சொல்லாதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒருவன் ஓதினால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைக்கிறான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இரண்டாவது அல் அஃபு அன் தம்பி, அடுத்தடுத்து ஏதேனும் பாவங்கள் வந்து நம்மை குமிந்தாலும் நம் மீது பாவங்கள் நிகழாத நற்சூழலை, நம் மீது முசீபத்துகள் இறங்காத அழகான வாய்ப்பை அல்லாஹ் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை உருவாக்கி கொடுக்கிறார். எப்படி எத்தனை வாள்கள் வந்தாலும் சறுக்கி போகிறதோ, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை சறுக்கி போவதற்கு ஒரு அற்புதமான கேடயம் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எனவே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வெறும் பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நாம் வளமோடும் நலமோடும் வாழ்வதற்கும் மறு உலகத்தின் அனைத்து கைராத்துகளை பெறுவதற்கும் சிறந்த திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எனவே பெருமக்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த எல்லா இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. எதிர்வரும் காலங்களில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் பெற்றோர்களுக்கும் சந்ததியர்களுக்கும் அல்லாஹ் இந்த மக்ஃபிரத்தை முழுவதுமாக வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.